மேஷம். இந்த வாரம் உங்களுக்கு புதிய தெம்பு பிறக்கும் வாரமாக அமையும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் விரைந்து முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். எதிர்பாராத பண வரவு உண்டு. கணவன் மனைவி இடையே நிலவி வந்த சிறு பூசல்கள் மறைந்து அன்பு பெருகும். தொழிலில் புதிய கூட்டாளிகளை சேர்க்கும்போது மட்டும் ஆவணங்களை சரிபார்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து அதிக மதிப்பெண் பெறுவர். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும். ரிஷபம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணும் வாரமாக இது இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது மிகவும் ஏற்ற காலம். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும். பெண்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். குலதெய்வ வழிபாடு மனதிற்கு பெரும் நிம்மதியை தரும். மிதுனம். இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். உங்களின் சமயோசித புத்தியால் கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். அலுவலிடத்தில் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். கடகம். நிதானமாக செயல்பட்டு காரியத்தை சாதிக்கும் வாரமாக இது இருக்கும். பொருளாதார நிலை மேன்மையடையும். நிலுவைத் தொகைகள் வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீர்கள். தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை மாறும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வதன் மூலம் புண்ணியம் பெருகும். சிம்மம். இந்த வாரம் உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி கடைபெறும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் மறைந்து லாபம் பெருகும். சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலம் இது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. இறை வழிபாடு மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரும். கன்னி. உங்களின் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை தேடித்தரும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். அதனை சிறப்பாக செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். சுப செலவாக அமையும். பிள்ளைகளின் சுபகாரியங்கள் கைகூடி வரும். பெண்களின் ஆலோசனைகள் குடும்பத்திற்கு பலம் சேர்க்கும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தடைகளை தகர்க்கும். துலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக அமையும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உற்சாகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு புகழ் மற்றும் கௌரவம் சேரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற இது ஏற்ற காலம். விருச்சிகம். மனதிடம் கூடும் வாரமாக இது இருக்கும். சவால்களை எளிதில் முறியடித்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதார நிலை திருப்தி தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து வெற்றிகரமாக நடத்துவீர்கள். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் அனுகூலமாக அமையும். விஷ்ணு வழிபாடு சகல நன்மைகளையும் வழங்கும். தனுசு. கவனம். ஞாயிறு பூராடம் உத்திராடம் மற்றும் திங்கள் உத்திராடம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அன்று நிதானம் தேவை. மற்ற நாட்கள் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். பணவரவு சீராக இருக்கும். வருமானம் உயர வழி பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தந்தை வழி சொத்து லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் மேம்படும். மந்தநிலை மாறும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பமையும். மகரம். கவனம். திங்கள் திருவோணம் மற்றும் செவ்வாய் திருவோணம் அவிட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் பயணங்களில் கவனம் தேவை. மற்ற நாட்கள் யோகமான பலன்கள் தரும். பொருளாதார முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் தொடங்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை பலப்படும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவது நல்லது. கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். விநாயகர் வழிபாடு காரிய தடைகளை நீக்கும். கும்பம். கவனம். செவ்வாய் அவிட்டம், புதன் அவிட்டம் சதயம் மற்றும் வியாழன் சதயம் புரட்டாதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அன்று பேச்சில் கெட்டுப்பாடு அவசியம். மற்ற நாட்கள் வெற்றிகள் குவியும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்த உபாதைகள் நீங்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு மன அமைதி தரும். மீனம். கவனம். வியாழன் பூராடம் உத்திராடம், வெள்ளி புரட்டாதி உத்திராடம், சனி உத்திராடம் ரேவதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அன்று முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும். வாரத்தின் முற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி அன்பு பெருகும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் நிலவும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இறை வழிபாடு மனதிற்கு தைரியத்தை தரும்.